வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம்புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிறப்பினுடைய ரகசியம். இதுதான் தலைப்பு. இந்த வரிசையில மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி ஒரு விசேஷமான ராசி. மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மேஷராசியில் இருக்காங்க அப்படின்னாலே இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவானது மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, பிறப்பினுடைய ரகசியத்துல இயல்புகள், மேஷராசியினுடைய பரணி நட்சத்திர இயல்புகள், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம், மேஷராசியினுடைய பரணி நட்சத்திர ரகசியங்கள், அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்துடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, அதற்கு பிறகு வாட் டு டூ, என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட், எதை எதிர்பார்க்கலாம், அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன, இப்படியாக இந்த வீடியோவை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கனகச்சிதமா, சத்தியமாக அனைத்து மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வீடியோ கொண்டு வந்தே தீரும். மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு. இங்க வரக்கூடிய ஆரம்ப நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், 2ஆம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுடைய இயல்புகள் என்ன, அதை பத்தி பார்ப்போம். பொதுவாக பரணி நட்சத்திர அன்பர்கள் அழகான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிராட் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஆணாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி, ஹைட் டாலாகவும் நல்ல பிராட் ஷோல்டர்ஸ் ஆகவும் பர்சனாலிட்டி ஹேண்ட்ஸமான ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அன்பர்களும் அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா, தந்தை பெற்ற தந்தையினால் நிறைய நன்மைகள், பூர்வீக சொத்து, தந்தையினுடைய அடையாளத்தை கொண்டு வாழ்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தந்தை ஏற்கனவே ஒரு லெகசியை ஏற்படுத்தியிருப்பார். மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ பதவியிலையோ இருந்திருப்பார். பணம் பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பார். அந்த அடிப்படையில் வாழ்வது, அதே மாதிரி அதே தந்தையால சில பல தீமைகளும் உண்டு. சொந்தமா இவங்க முடிவெடுக்க விடாத தந்தைமாருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்பது இவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது என்னன்னா, இருக்கிற இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து வேற இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு 95% அதிகம். இப்ப நாம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பலன்கள் மாறுபடும். பொதுவாக 65-70% நாம் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரும். ஒரு 25% ஒத்து வராது. உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி இடம்பெயர்ந்து வாழணும்னு சொன்னோம். அந்த இடம்பெயர்ந்து வாழ்வதில் இருக்கிற ஒரே கண்ட்ரியில், இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்றோம், சில பேர் வெளிநாடுகளுக்கு போய் வாழக்கூடிய, பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் சொல்லுவோம். அது மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, பிறந்தக்கூடியவங்க இங்க இருக்கிறது ஃபாரின் கண்ட்ரில போனா அங்க பெருமளவுல சொத்துக்களை சேர்க்கவும், பதவிகளில் அமரவும், அந்த அரசாங்கத்திலேயே அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றால் அது மிகையல்ல. பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். தடைகளையும் தாமதங்களையும் சவால்களையும் அனுபவித்து ஒரு 25 வயதுக்கு மேற்பட்டு செல்வ செழிப்பை பெறுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. தந்தையாருடைய கவனிப்புல வாழும் போது எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் சில சமயங்களில் சொந்த தந்தையை சிறு வயதில் இழக்கக்கூடிய தன்மையையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இந்த சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரு அப்படின்னா பரணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி தந்தையார் இருக்காருன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து தன்னுடைய சொந்த சிந்தனைகளையும்
சொந்த ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியாத டேலண்ட், நான் நினைச்சதை படிக்க முடியல, நினைச்ச பெண்ணை கல்யாணம் பண்ண முடியலங்கிற இந்த அவஸ்தையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள். இப்ப குறிப்பாக பெண்கள்னு எடுத்தோம்னு வச்சுங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் பியூட்டிஷியன்ஸாக, ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக, ஒரு நியூட்ரிஷன்லாம் சொல்லிக் கொடுக்க டயட்டிஸ்டாக, இப்படியாக பல தொழில்களை பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கூட முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பெண்களாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக பெண்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு ஜிம் ட்ரெயினர்ஸாக, மிகப்பெரிய செஃப், சமையல் கேட்டரிங்ல வந்து மிகப்பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமா துறையை நாடி மனம் நாடும். என்டர்டெயின்மெண்ட், சினிமா, கலைத்துறையை சார்ந்து வேலை செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களை ஈர்க்கும். ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியம் பிறவியிலேயே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பல பரணி நட்சத்திர அன்பர்கள், 75% பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்துல பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக பரணி நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பும் வாழ்க்கை தன்மையும் பத்தி பார்த்தோம். பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி. நண்பர்களினாலும் நட்பினாலும் பாதிப்பு அடைவது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, குடும்பத்துல குழப்பம் விளைவிக்கக்கூடிய நண்பர்கள் வருவாங்க. தனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய பாதிப்பு என்பது இருக்கும். இதை புரிஞ்சு கொள்ளணும். மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உடையவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். மற்றவர்களுடைய ஆற்றலிலும் மற்றவர்களுடைய ஒரு முன்னேற்றத்திலும் அவர்களை விட அதிக நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது. பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு வேலையை, டாஸ்கை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க. அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு டாஸ்க் ஓரியன்டட் தன்மை என்பது உண்டு. கூட பிறந்த சகோதர சகோதரியே தன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அவயோகம், அவபாகியம் என்பது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. சொந்த அக்கா, சொந்த அண்ணா, சொந்த தம்பி, சொந்த தங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து அவங்களே பொறாமப்படுறதா? இது என்ன சார், எங்க போய் சொல்ல முடியும்? இது பரணி நட்சத்திரத்துக்கு பிறப்பியுடைய ரகசியம். இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. எவ்வளவுதான் வேலை செஞ்சு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடைசியில பணம் என்பது குறைவாகவே கையில நிற்கும். இது பரணி நட்சத்திரக்காரனுடைய அடையாளம். நிறைய சம்பாதியம் இருக்கும், வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும். வாழ்க்கையில விரக்தி, ஏதோ ஒன்று இழந்தாப்புல மனசு தவிக்கும். அது பரணி நட்சத்திரக்காரன். இப்ப பரணி நட்சத்திரத்துடைய இயல்பெல்லாம் பார்த்தோம், நேச்சர் அதெல்லாம் பார்த்தோம். பரணி நட்சத்திரத்துக்குரிய பிறப்புடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் என்ன, அதையும் பார்ப்போம். ஆக பரணி நட்சத்திரத்துக்கு அன்பர்களுக்கு பிறப்புடைய ரகசியம் என்னன்னா, ஒரு நிலையற்ற மனம் என்பது இருக்கும். நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நிலையற்ற மனம், எவ்வளவு ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிற மாதிரி மனமும் அதே மாதிரி நிலையற்ற தன்மையே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு யாரை மேலேயாவது அன்பு வச்சா, யார் மேலேயாவது பாசம், காதல் வச்சா அவங்களுக்கு அடிமையாகவே மாறக்கூடிய தன்மை இருக்கும். அவர்களுக்காக எதையும் இழக்க தயாராகக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது இருக்கும். இன்னொரு துரதிருஷ்டவதமான பிறப்பின் ரகசியம், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல போலீஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உண்டு. அதே மாதிரி இந்த அன்பு ஒருத்தர் மேல அதிகமா வைக்கிறது காரணமாகவும், ஒருத்தர் மேல பாசம் அதிகமா வைக்கிறது காரணமாகவும் மன அவஸ்தை, சித்திரவதை, மனசுக்குள்ள புழுங்கக்கூடியது, இந்த விஷயங்களும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நடப்பது என்பது உண்மை. அதே மாதிரி வெளியில நிறைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொள்ளும், உங்களை அப்படியே ஆட்டி படைக்கும். அந்த பயமானது காரண காரியம் இல்லாம உங்களோட மனசை அப்படியே கசக்கி புழியும் அந்த பயம். பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயல்பு. ஆக
இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய தன்மை, ரகசியம், இயல்பு இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாட் டு டு, என்ன செய்யலாம், 3-4 புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி அவங்கள வரவிடக்கூடாது. நீங்களும் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. ஒரு வரம்புக்குள்ள உங்களுடைய நட்பு என்பது இருக்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. எப்பேற்பட்ட அழகியாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு என்பது அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக நீங்க அவங்க மேல அன்பு வைக்கும் போது அது பேக் ஃபயர் ஆகி உங்களையே பின்னாடி தாக்கி அரிச்சு சாப்பிட்டுடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது 2. 3வது, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் உங்களோட பெற்றோர்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு டாமினேஷன் இல்ல அப்பா மூலியமாக ஒரு அடக்குமுறை இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அதை நீங்க தைரியமாக செய்ய வேண்டும். 4வது, கண்டிப்பாக தினமும் 5 முதல் 10 நிமிடம் வரை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். இது மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பரணி நட்சத்திர நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகளை துல்லியமாக கூற காத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 4வது புல்லட் பாயிண்ட், பரணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னா, யாருக்கும் பணம் விஷயத்துல கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, இதையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். பினான்சியல் டிசிப்ளினை கொண்டு வர வேண்டும். ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்துக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா வழி உறவை பக்கத்துல வச்சுக்கணும். அங்க ஏதாவது விரோதம் இருந்தா கூட அந்த விரோதத்தை பாராட்டக்கூடாது. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பு என்பதை கம்மி பண்ணணும். அன்பு இருக்கணும், அளவுக்கு அதிகமா, அளவோட இருக்கணும். கணவன் கிட்ட அளவோட எதிர்பார்ப்பை கம்மி செய்ய வேண்டும், அன்புங்கிறதுக்கு பதிலா. இந்த 5வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய உடல் ஆரோக்கியம். செவர் இருந்தா தான் சித்திரம். இந்த BMW காரு, பங்களா, பதவி, ஃபாரின் கண்ட்ரி வாழ்க்கை, நல்ல மனைவி, கணவன், அழகு எல்லாமே உடம்பு இருந்தா தான். உடம்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ அடுத்து வரக்கூடிய கிரக நிலை, இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலையில பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த 6 மாசம் முதல் 1 வருஷம் வரை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் 1, 2, 3, 4 இந்த பாதங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸை விரிவாக பார்ப்போம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வலுவான வில் பவர் அதிகமா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மனப்பான்மை பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கும். அதே மாதிரி எதிரிகளை பந்தாடுவாங்க. பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தனா நிறைய எதிர்ப்பும் இருக்கும். எதிரிகளை எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயித்து கடைசியில உங்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமான குணாதிசயம் என்பது இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும். ஆனா பலம் என்னன்னா, பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல கவனமா கேளுங்க நேயர்களே, புத்திசாலியாக இருப்பார்கள். மிகுந்த கூர்மையான புத்திசாலியாக இருப்பீர்கள். அதே மாதிரி இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும், ஜீனியஸா இருந்தாலும், உங்களோட ஆப்போசிட்ஸ் ஜெண்டர் அவங்கள்ட்ட ரொம்ப தோத்து போவீங்க. அன்பு, பாசம், டிப்ரெஷன் காரணமாக பலவீனமா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப பலவீனமாகவும் தோத்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுக்கு அடிமை மாதிரி மாறக்கூடிய தன்மை இருக்கும். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் சூப்பர் பாதம். இது மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய பதவிகளில் அமரக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி மிகப்பெரிய சன்மானங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அப்படின்னா மிக இல்லை. அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கும். இறைவன் பற்றிய சிந்தனைகள், ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத தைரியம், தேவையில்லாத சில அன்னெசரி அன்வான்டான மூர்க்கத்தனமான தைரியம், அதே மாதிரி மிகவும் மோசமான பிடிவாத குணம், இது 2ம் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்களை மற்றவங்களாம் உருவாக்க வேண்டியதில்லை, நீங்களே உங்களுக்கு உருவாக்கிப்பீங்க. இப்போ ரெமெடிஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். முதல் ரெமெடி, பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம். இதை கண்டிப்பா சொல்லணும்.
தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட கோவிலுக்கு வியாழக்கிழமை ராத்திரி சென்று தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற ஆடைகளை அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தர்மமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்க வீட்டில் சத்யநாராயண பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 4வது முக்கியமான ரெமெடி, வெள்ளியில் விநாயக பெருமானை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபடுவது. உங்கள் அவரவர் வசதிக்கேற்ப சின்னதிலிருந்து பெருசு ஒரு காயின் கூட வாங்கலாம். அவரவர் வசதிக்கேற்ப செய்வது மிகப்பெரிய பலனை தரும், மிகப்பெரிய மாற்றுதல்களை வாழ்வில் தரும் என்று கூறி என் உயிரிடம் மேலான மேஷராசியில் பிறந்த பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.